செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சர்வீஸ் சாலையில் இருசக்கர வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் மிகப்பெரிய பேருந்து நிலையமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கடந்த 30ஆம் தேதி தமிழக முதல்வரால் திறக்கப்பட்டது. அந்த தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய குறிப்பாக சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அரசு விரைவு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த அரசு பேருந்து என்பது ஊரப்பாக்கம் வழியாக சர்வீஸ் சாலையை பயன்படுத்துகிறார்கள். கடந்த ஆண்டுகளுக்கு சில நாட்களாகவே பொதுமக்கள் அவ்வப்போது அங்கு இருக்கக்கூடிய தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு இருசக்கர வாகனங்களில் அந்த சர்வீஸ் சாலையை பயன்படுத்தி வந்தார்கள். தற்போது அதிக பேருந்துகள் இயக்கப்படுவதால் விபத்தை தவிர்ப்பதற்காக போலீசார் அந்த பகுதியில் சர்வீஸ் சாலையில் இருசக்கர வாகனங்கள் எதிர் திசையில் வரக்கூடாது என எச்சரித்து அவர்கள் மீது அபராதம் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு தினந்தோறும் பள்ளிக்கு சென்று மாணவ மாணவிகளை 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை விட்டு செல்லக்கூடிய பெற்றோர்கள் அதிருப்தி அடைந்து 4 கிலோமீட்டர் ஊரப்பாக்கம் மற்றும் வண்டலூர் தரைப்பாலம் சுற்றி வரக்கூடிய சூழ்நிலை காரணமாக அந்த அரசு விரைவு பேருந்தை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களிடம் தற்போது பேச்சுவார்த்தையானது ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அரசு விரைவு பேருந்து என்பது சர்வீஸ் சாலையில் செல்வதால் அந்த ஜிஎஸ்டி சாலை வழியாக செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகப்படியான பேருந்துகள் செல்வதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சர்வீஸ் சாலையை பயன்படுத்துகிறார்கள். இருபுறம் ஏற்கனவே பயன்படுத்திய இருசக்கர வாகனங்கள் ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிவிட்டு வரும் காரணமாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீராம். வாலண்டியர்